ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் லாங் வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எங்கள் மாமி தாங்க ரெடி பண்ணாங்க. நாட்டு தக்காளி கடைசல் எங்களோட செடியிலே இருந்ததுங்க. நான் காலையில் அறுத்துட்டு வந்து வச்சுருந்தேங்க. நொரப்பீக்கங்காய் வந்து பழைய வீட்டில் இருந்ததுங்க. அதை நைட்டே அறுத்துட்டு வந்து வச்சுட்டேங்க. காலையில் நல்லா கட் பண்ணி எல்லாம் வெங்காயம் தொளிச்சு இந்த சைடு வேலையெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. நொரப்பீக்கங்காய் காட்டுக்கு வேலைக்கு ஆள் வந்திருக்குறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணுங்க. அதனால் நொரப்பீக்கங்காயும் ரசமும் அவங்களுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் மாமி கட்டுத்தாரி கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் கோதுமை இருந்ததுங்க. நான் அது நல்லா 2 பேட்சாக பிரித்து நல்லா கழிஞ்சி வெயிலில் காய வச்சுருவேங்க. காய வச்சு ஒரு 2 டேஸ் கழித்து மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுருவேங்க. என் காட்டில் வந்து தட்டு போட்டிருந்தாங்க, ஆளுங்களாம் வந்து அறுத்து வச்சுட்டாங்க. பாக்ஸ் போடுற மெஷின் வர சொல்லி இது பாக்ஸ் போட்டாச்சுங்க. அதை வந்து போரில் எடுத்து வைக்கணுங்க. அதுக்காக தான் இவங்களாம் வந்திருக்குறாங்க. ஒரு 10 o'clock மாதிரி சாப்பிட்றதுக்கு அவங்க வந்துட்டாங்க. நானும் அதுங்காட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி வெளியே கட்டல் போட்டு துணி போட்டு காய வைக்கிறதுக்கு கொண்டுட்டு போயிட்டேங்க. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் அப்படியே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்புக்குட்டி எனக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஒரு கை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஒரு கை அங்கே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் கோதுமை காய போடுறப்பே வந்து காய வச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு காலையில் ஒரு 10 o'clock சாப்பாடு போட்டோம்னா அப்புறம் மத்தியானம் வந்து டீ கொடுக்கணுங்க. மறுபடியும் ஈவினிங் வரைக்கும் வேலை இருந்தால் மறுபடியும் ஒரு டைம் சாப்பாடு போடணுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க சீக்கிரம் கிளம்புன்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே பண்ணிட்டோங்க. எங்களுக்கு ஒரு சின்ன வெளியில் போகிற வேலை இருந்ததுங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டு தாங்க இந்த வேலை பண்ணிகிட்ருந்தோம். இங்கே எல்லாம் முடிச்சுட்டுங்க. அஸ்விக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க வெளியில் கிளம்பணும். அதனால் வந்து அவளுக்கு திராட்சை, கொய்யாக்காய், ஆம்லேட்டுன்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. ஏன்னா அவளுக்கு கார் ஏறின உடனே பசிக்குதும்பாங்க, வீட்டுக்கு வெளியில் போனோடனே தண்ணி வேணுன்றுவாங்க. அதனால் இது 2மே மேண்டேட்டரி எப்போவுமே இருக்குங்க. ஏதாவது ஒரு பாக்ஸில் கொண்டுட்டு போயிட்டு தாங்க இருக்கும். ஆமாங்க, அஸ்வி குட்டி சொன்ன மாதிரி ஈரோடு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் ஈரோடு காரில் வந்துட்டுங்க. பஸ்ஸில் ரிட்டன் வரேங்க. அஸ்விக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வருது. அதனால் அவள் பஸ் ஸ்டாண்டையும் பஸ்ஸையும் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ரோட்டில் போகிறப்ப பார்ப்பாங்க, உள்ளே ஏறி இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இதாங்க ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் ஆசையாக வந்தாங்க. காராட்டு கீழே இறங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு அடி போட்டோன்னையும் கம்முன்னு அழுதுட்டு கம்முன்னு வந்து உட்காந்துக்கிட்டாங்க கோவமாக. அப்புறம் மேடம்க்கு கொஞ்ச நேரத்துலேயே பசி எடுத்துருச்சுங்க. நான் வந்து ஆம்லேட் வந்து பஸ்லேயே ஊட்டி விட்டேங்க. கார்லேயே கொய்யாக்காவும் திராட்சை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து ஆம்லேட் கொடுத்தோன்னே கொஞ்சம் வயிறு ஃபில்லிங் ஆயிடுச்சுங்க. ஒரு ட்ரிப் மாதிரி அஸ்விக்கு இருந்ததுங்க. ஒரு 1 day ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி. நாங்கள் ஈரோட்டிலேருந்து நாமக்கல் பஸ் ஏறினாங்க. அப்போ தான் நாங்கள் இங்கே ராயர்பாளத்தில் இறங்க முடியுங்க. அவ்வளோதாங்க, எங்கள் ஸ்டாப் வந்தாச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க.